ஏலியின் பிள்ளைகளை பார்ப்பீர்களே ஆனால் அவர்கள் பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். அப்போ அந்த பேலியாளின் மக்களாக இருக்கும்போது அவர்களை நினைத்து ஏலி கவலைப்படுறான். சொல்றான், என் மக்களே, நீங்க செய்கிறது நல்லதல்ல, ஏன் இப்படி நடக்கிறீங்க? மனுஷனுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பினா ஒருவேளை நியாயாதிபதிகள் அவர்களை நியாயம் தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினால் அவனுக்காக நியாயம் தீர்க்கிறது யார்? இப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாரே தவிர அவர்களுக்காக கவலை அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனா அவர் என்ன பண்ணலன்னா, கரையம் பண்றதற்கு ஆயத்தமா இல்லை, அந்த பிள்ளைகளுக்காக திறப்பிலே நிற்பதற்கு ஆயத்தமா இல்லை. நம்முடைய காதுகளிலே நம்முடைய குடும்பங்களை குறித்து, நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து, பிள்ளைகளை குறித்த செய்திகளை கேட்கும் போது நம்ம வெறும் கவலைப்படுறதோட நம்ம நிப்பாட்டிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த இரக்கம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே தியாகம் பண்ணுகிறவர்களை தான் ஆண்டவர் தேடுகிறார். இந்த 21 நாட்களும் என்ன அப்படின்னா, அது தியாகமான ஒரு நாள். இதை தனியாக தெரிந்து கொண்டு இந்த 21 நாளும் ஒரு நேரமாவது உபவாசம் இருந்து ஜெபித்து நம்முடைய குற்றங்களுக்காக நம்ம வருந்தி நம்ம மன்னிப்பு கேட்டு சில காரியத்தை நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். சில காரியத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்ய வேண்டியது இருக்கும். சில காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். இது எல்லாமே அலசி ஆராய்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவிட்டு இதை அசால்ட்டா சாதாரணமா எடுக்காம அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோட நீங்க இதுல முன்னேறினீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்றேன், இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது முதல் அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் கண்டிப்பா நம்மை விடமாட்டார். வேதம் சொல்கிறது, அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை கர்த்தர் மறக்கவே மாட்டாராம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய உணர்வு ஒன்று வேண்டும். என்ன உணர்வு வேணும் அப்படின்னு சொன்னா, கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, ஆனா அதற்கான முடிவுகளை இல்லை, அதற்கான ஒப்பு கொடுத்தலை நம்ம எல்லாருமே எடுத்தே ஆகணும். அது ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் உங்களிடத்துல என்ன விரும்புகிறார், என்ன உங்களிடத்துல மாற்ற விரும்புகிறார், இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 21 நாட்கள்ல அலசி ஆராய்ந்து கர்த்தர் சமூகத்திலே அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோட, நான் எப்படியாவது இதுல இருந்து என்னை மீட்டி எடுக்கணும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு இருதயத்தோட நீங்கள் சேர்வீர்களே ஆனால் நிச்சயம் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஆமென்.